அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி அந்தாதி என்ற பாடலில் 10வது பாடலையும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். இந்த பாடலை நாள்தோறும் பாராயணம் செய்து வந்தால் மோட்ச கதிக்கு நம்மை அழைத்து செல்லும். அதாவது பிறவியில்லா பெருநிலையை அடைவதற்கு இந்த பாடலை தினந்தோறும் நாம் மன லயித்து பக்தி பெருக்குடன் வந்து பாராயணம் செய்து வந்தால் மோட்ச கதிக்கு அழைத்து செல்லும். அந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். நின்றும் இறந்தும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதுன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தியானந்தமே. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதுன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே உமையே என் இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தியானந்தமே அப்படின்னு இந்த பாடலில் அபிராமி பட்டார் அவர்கள் பாடுகிறார். இதனுடைய பொருள் என்னவென்றால், எழுதாமல் கேட்கப்படுவது மட்டுமான வேதத்தில் பொருந்தக்கூடிய அரும்பொருளையும், அதாவது வேதத்தில் எழுதாத சொல்லப்படாத விஷயங்களுக்கு கூட பொருந்தும் தன்மை உடையவளாக அன்னை சக்தி இருக்கிறாள் என்றும், சிவபிரானின் திருவருள் வடிவமாய் விளங்கும் உமை அன்னையே, ஆதிசக்தியே, பராசக்தியே, நான் உன்னை நின்றவாறும் இருந்தவாறும் படுத்தவாறும் நடந்தவாறும் தியானம் செய்வதும், அதாவது சதா சர்வ காலமும் மனம் ஒன்றி அன்னையினுடைய முழு உருவத்தை மனதில் வாங்கி நின்றாலும் சரி, நடந்து சென்றாலும் சரி, படுத்து உறங்கினாலும் சரி, படுத்து கொண்டிருந்தாலும் சரி, பிரயாணம் செய்த போதும் சரி, எந்த நிலையிலும் மனதுக்குள் உன்னுடைய அந்த எண்ணங்கள், உன்னுடைய பீஜ மந்திரங்கள் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி ஓடிக்கொண்டே சதா சர்வகாலமும் உன்னையே நினைத்து தியானம் செய்வதால் உன்னைத்தான் என்றென்றும் மறவாமல் வழிபடுவதும் உன்னுடைய திருவடி தாமரையைத்தான். உன்னுடைய திருவடிகளை எப்போதும் என்னுடைய மனதிலே நினைத்து சதா சர்வகாலமும் உன்னையே நினைத்து வணங்கும் எனக்கு மீண்டும் பிறவா நிலையை தந்து உன்னுடைய திருவடி தாமரையில் இளைப்பாறும் தன்மையை எனக்கு அருள வேண்டும். அன்னையே, ஆதிசக்தியே, பராசக்தியே, உன்னை நான் வணங்குகிறேன் என்று பாடுகிறார். நன்றி, வணக்கம்.